أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறக்கூடிய இந்த குழந்தை வளர்ப்பு விஷயங்கள், ஒரு உளவியல் ரீதியான விஷயங்களை நாங்கள் இந்த ஒன்று கூடலிலே நம்ம கருத்தில் கொள்றதுக்கு இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பு மேற்பார்வையாளர்கள், பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த தகவலை நமக்கு தாரான். அப்ப இந்த குழந்தை என்கிறது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிப்பேன் நம்ம கிட்ட. அதனால நாங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு அமானிதம். அப்ப இந்த குழந்தை விஷயத்துல நாங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், அதை ஒரு ஈமானிய குழந்தையாக, உடல் உள்ள ஆரோக்கிய குழந்தைகளாக எப்படி நம்ம பராமரிக்கிறது, அதுல உள்ள சிக்கல்களை எப்படி நம்ம தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத நாங்க பார்த்துக்கலாம். முதல் விஷயம் இந்த குழந்தை பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அல்லது குழந்தை உடைச்சு கொஞ்ச நாளையில உடைச்ச உடனே ஒரு சில தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை வாரது இயல்பாக உள்ளது. அது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை கிடைச்ச உடனே ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிறது ஒரு தாய் குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு தூக்கத்தை இழக்கிறது, டென்ஷன்ல இருக்கிறது, சூசைட் தாட்ஸ் வர்றது, வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் போறது, இந்த குழந்தையே இந்த குழந்தை இல்லைங்கிறது, குழந்தைய கொல்ல பார்க்கறது, கணவன் ஒருக்கிறது, சில நேரம் இது யார் என்று தெரியாம இருக்கிறது, இதாரு இது அப்படிங்கிறது, இது எந்த மாப்பிள்ளை இல்லைங்கிறது, இப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இதை நம்முடைய ஆட்கள் ஜென்னி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். இப்படி இருக்கிறவங்களை நிறைய பேர் பேய் விரட்டுறது, தாயத்தை கட்டுறது, அசரத்துமார கொண்டு ஓதி பார்க்கறது, இப்படியான வேலைகள் செய்வாங்க. ஆனா உண்மையில இதை ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதை குணப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாத்திரைகளை மருந்துகளை அவங்களுக்கு கொடுத்து மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. இந்த நேரத்துல மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாம இறங்கிறாம சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்தால் அந்த தாயை என்ன செய்ய முடியும், அதுல இருந்து ரீகவர் ஆக முடியும். பெரும்பாலும் 3 மாசத்துக்குள்ள இதை கிளியர் பண்ண முடியும். அதுக்கு சரியான மருந்து செய்யலாட்டி இதை சில நேரங்கள்ல நிறைய பேருக்கு மாசக்கணக்குல நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களால பிள்ளைகளுக்கு சில ஆபத்துக்களும் வர்றது இருக்குது. அவங்களுக்கு சில மைண்ட்ல மைண்ட் தாட்ஸுகள் ஏற்படும். அதே நேரம் ஆடிட்டரி ஹலுசினேஷன் ஏற்படும். காதுல ஒரு சத்தம் கேட்கும், இந்த பிள்ளைய கொல்லுன்னு சொல்லும். அதை ஒரு சில விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தாய்க்கு இந்த பிள்ளைய கொலை செஞ்சிட்டா, தண்ணிக்கு தாட்டு சாவடிச்சிட்டா அப்படி என்று சிலர் சொல்லுவாங்க. அது இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தாய்மார்களுக்கு இருந்தாது 1000ல் 1 10,000ல் 1 தான் அப்படி வரும். ஒரு சிலருக்கு அப்படி வர்றதுனால அதை நாங்க பார்க்கணும், அதை ரொம்ப கவனிக்கணும். இனி இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிற இந்த பிரச்சனை வாரது
ஒரு சில யூகேல அதே மாதிரி கனடாவில் உள்ள சில டாக்டர்ஸ்மார் என்ன சொல்லலாம், அதாவது யூரிக் ஆசிட்ங்கிற அந்த டேப்லெட் பாவிக்கிறதால கூட இது ஏற்படுதுன்றெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது. அது அல்லாஹ் ஆலம். இனி இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா நாம டாக்டரை தான் சந்திக்கணும். இதுக்கு மூட நம்பிக்கை அடிப்படையில மருந்துகள் பாவிச்சுக்கிட்டு நான் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா அண்மை காலமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வந்து அதிகமான மக்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்துல எங்கேயாவது ஒன்று வாரது இப்ப கொஞ்சம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க எடுக்கக்கூடிய உணவு முறைகளோ மாத்திரைகளோ பழக்க வழக்கங்களோ இருக்கலாம் அப்படின்னு மருத்துவ உலகம் சந்தேகிக்குது. இதை நான் உங்களுக்கு ஒரு தகவலாக நான் தந்துடுறேன். அடுத்தது இந்த குழந்தைகள் விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா, குழந்தைகளுக்கு முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு கடமைப்பாடு நம்மகிட்ட இருக்குது. பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். பிள்ளைகள் போல கற்றல்ல, அதாவது அந்த பிள்ளைகள் சின்ன குழந்தைகளாக நீங்க நினைக்கலாம். அந்த குழந்தை பார்க்கிறது கேட்கறது எல்லாமே அந்த குழந்தைகளுடைய ஆழ் மன பதிவுல எழுதப்படுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த தாயை சரியா அடையாளம் காணக்கூடியதா இருக்கும். இவ்வளவு பச்சை குழந்தையாக இருந்தா, அன்று தான் பிறந்த குழந்தையா இருந்தா அந்த அம்மாவை அது அடையாளம் காணும். ஏன்னா அதுல வயிற்றுக்குள்ள இருந்து அந்த ஹார்ட் பீட்டர்ஸ் கேட்டு அந்த தாயினுடைய வாசத்தில் அது வளர்றதுனால அந்த தாயை சரியா அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஐரோப்பிய நாடுகளை எல்லாம், கனடா போன்ற நாடுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே தகப்பன் வந்து வெறும் மேலோட ஷர்ட்டை கழட்டிட்டு வெறும் மேலோட அவருடைய நெஞ்சில குழந்தைய வந்து அடிக்கடி குப்பரை குழந்தைய தூக்கி போட்டு முதுகுல தட்டி கொடுக்கணும் அப்படின்னு அங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் வந்து நிறைய கிளாஸ்கள் வைப்பாங்க அங்க. அதாவது அந்த தகப்பனுடைய நெஞ்சில் அந்த குழந்தையை தூக்கி போட்டு அந்த தகப்பனுடைய ஹார்ட் பீட் சவுண்டு, அந்த தகப்பனுடைய வாசம், அந்த டச்சிங், அந்த சென்சர் அது சரியாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தகப்பனுக்கு ஒரு அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான பிள்ளைகள் வந்து தகப்பனோட சேர்ந்து இருக்கும். அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தை வளர்க்குறதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது தகப்பனுக்கிட்டே அந்த குழந்தை அமைதி அடையும். இன்னைக்கு நம்முடைய நாட்டுல பார்த்தோம்னா நம்முடைய பாப்பாமார் என்ன செய்யற, ஹஸ்பண்டுகள் என்ன செய்யறான்னு சொன்னா, எனக்கு சின்ன பிள்ளை எல்லாம் தூக்க தெரியாது, எனக்கு பயம், கீழே விழுந்துரும், எனக்கு தூக்க தெரியாதுன்றது கொஞ்சம் பெருக்கட்டு மட்டும் தள்ளி நின்று செட்டாண்டோடு பேய்க்கிடுவார். அவரு கிட்ட எடுக்க மாட்டாரு, தூக்க பயமா. ஆனா இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் கூட என்ன செய்தாங்கன்னா, ஒரு தகப்பன் வெறும் மேலோட நெஞ்சில குழந்தைய அடிக்கடி முதுகுல தட்டி கொடுத்து குப்புரை போடணும். சின்ன குழந்தைய குப்புரை போடணும், அதை நெஞ்சில போட்டு தட்டி கொடுக்கும்போது அந்த தகப்பனோடு அந்த குழந்தை நெருக்கமாகும். அப்ப இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஒரு தாய் ஃபேஸ் கவர் போடக்கூடிய ஒரு தாயா இருப்பீங்க நீங்க. அந்த சின்ன குழந்தை பாருங்க, அந்த குழந்தை தவண்டுகிட்டு வந்து ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல அம்மாவை சரியா கண்டுபிடிக்கும். அது செட்டியா உமா கிட்ட வந்து அந்த பிள்ளை என்ன செய்யும், வந்து அந்த தகப்பன் என்ன செய்யும், அந்த தாயை வந்து கண்டுபிடிக்கும். அவ்வளவுக்கு அந்த குழந்தையினுடைய அந்த மூளோட அந்த வேகம் வந்து இருக்குது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பிறக்கிறது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஃபிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தையை யூதராக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கியாக மாத்துறது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறாங்க. வாலிதாஹுங்கிறாங்க. அதாவது தாய் மட்டுமில்லை, தகப்பன் இல்லை, அந்த ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தையினுடைய வளர்ப்புல நிறைய பங்களிப்பு இருக்குது. ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை அந்த குழந்தையினுடைய ஆழ்மன பதிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தாய் தகப்பன் இருந்தா முதல்ல வருது. முதல்ல தாய், இரண்டாவது தாய், மூணாவது தாய், நாலாவது தகப்பன். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை தாயினுடைய அந்த அந்தஸ்தை சொல்றாங்க, 4வது முறை தகப்பன். இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்தது. இதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்களை பிள்ளைகள் என்ன செய்யுது, எடுத்துக்குது. அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு முன்னால எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறத நிர்ணயிக்கணும். சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியுமான்னு நீங்க இருந்துடாதீங்க. அது அன்னைக்கு பிறந்ததுல இருந்து அதை உங்களை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, சத்தங்களை அது கேட்டுக்கிட்டு இருக்குது. பொதுவாக ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய உணர்வு திறன், பார்வை திறன், கேள்வி திறன் எல்லாமே சரியா இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் டிக்கெட் வெட்டுவாங்க.
குழந்தை டீ குடிக்குதான்னு பார்ப்பாங்க. ஒரு டம்ளரை கீழே போட்டு அந்த சவுண்டுக்கு பிள்ளை பயப்படுதா, கையை அப்படி எடுத்து பதறுதான்னு பார்ப்பாங்க. அதை செய்யலாட்டி அந்த குழந்தைய டிக்கெட் டிசைட் பண்ண மாட்டாங்க. அது ட்ரீட்மெண்ட் இருக்கும். சவுண்டு பார்ப்பாங்க. உதட்டுல வாய்க்கு பக்கத்துல விரல்ல வச்சு அதை வாய்க்குள்ள எடுக்க பிள்ளை முயற்சி செய்தான்னு பார்ப்பாங்க. அப்போ முயற்சி செஞ்சா உணர்வு கரெக்டா இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. தாய்கிட்ட கொடுத்து டீ குடிச்சுதான்னு கேட்பாங்க. யூரின் போகுதான்னு பார்ப்பாங்க. யூரின் போகணும். டாய்லெட் சில நேரம் பின்னுக்காகும். அது ஒன்றும் பயப்படுற கேஸ் இல்லை. குழந்தை 2 நாள் 3 நாள் டாய்லெட் போகாம இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போனா ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் போகணும். இதெல்லாம் அந்த டாக்டர்மார் என்ன செய்வாங்கன்னா, டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தாயை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட அந்த பெரிய டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷல் இருப்பார். அவங்க இந்த குழந்தை சம்பந்தமான ஒரு தீர்ப்பு எடுத்து தான் ரிப்போர்ட் எழுதுவாங்க, ஓகே என்று. அதே மாதிரி பிஓஜி தாய் சம்பந்தமான ரிப்போர்ட் எழுதுவாங்க. இதுக்கு பிறகு அவங்க சொல்லி அனுப்புவாங்க, ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தா, இதற்கு தூக்கம் இல்லாம இருந்தா, பதட்டம் கூட இருந்தா உடனடியா கொண்டு வந்துருங்கம்மாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக. இப்படி அவங்க நம்மளை அனுப்பினாலும் நாங்க வீட்டுல அந்த குழந்தைக்கு முன்னாடி எப்படி நடக்கணும்ங்கிறத நாங்க தெளிவாக முடிவெடுக்கணும். குழந்தைகள் பேசுற மொழியை நாங்க தாய்மொழி என்று சொல்லுவோம். ஏன் அது தாய்மொழி என்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை எந்த மொழியும் இல்லாமத்தான் பிறக்குது. ஆனால் கர்ப்ப அறைக்குள்ள இருக்கக்குள்ளேயே கேட்கிற மொழி அந்த குழந்தையினுடைய மனசுல பதிவாகுது. கர்ப்ப அறைக்குள்ள இருந்து அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் பதிவாயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தை வகுத்துல இருக்கும்போது அந்த குழந்தையோட பேசுவாங்க. அது ஒரு நல்ல காரியம். அந்த குழந்தைகிட்ட அவங்க பேச்சு கொடுப்பாங்க. எப்படா வர போற, அம்மா கிட்ட நீ எப்படா இருக்க போற அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட பேசுவாங்க. எந்த அளவுக்குண்டா, சில மருத்துவர்கள், குறிப்பாக சைனாவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி, ஒரு குழந்தை கிட்ட தாய் கருவறையில இருக்கும்போது பேசுறது அந்த குழந்தையினுடைய ஆழ் மனசுல பதிவாகுது அப்படி என்கிறாங்க. அந்த சவுண்டுக்கு திரும்பும். அதனாலதான் கர்ப்பிணி பெண்கள் குர்ஆன் அதிகம் ஓதுறது, ஹதீசுகளை கேட்கறது, நல்ல விடயங்களை திங்க் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள, அந்த குழந்தையினுடைய மூளையில தாயினுடைய சிந்தனை தாக்கம் செலுத்துது அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும், குறிப்பாக உணரணும். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த டெவலப்மெண்ட் சைக்காலஜில அந்த குழந்தையை தாக்கம் செலுத்துறது தாயினுடைய மருந்து பாவனைகள், தாயினுடைய பழக்க வழக்கங்கள், தாயினுடைய மனநிலை, இதெல்லாம் தாக்கம் செலுத்தும். அதாவது கர்ப்பமா இருக்கும்போது டாக்டர்கிட்ட நீங்க என்ன நோய்க்கு மருந்து எடுத்தாலும் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லித்தான் மருந்து எடுக்கணும். அந்த தாயினுடைய சில வெளிநாட்டுல சில தாய்மார்கள் புகைத்தல் பாய்ப்பாங்க, பியர் குடிப்பாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தாக்கம் செலுத்தும். நம்முடைய நாட்டுல தாய்மார்கள் இந்த சிகரெட் பாவிக்கிறது இல்லை, ஸ்மோக் பண்றது இல்லை. ஆனா ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து ஸ்மோக் பண்றதால கர்ப்பறையில் இருக்கிற குழந்தைக்கும் அது தாக்கம் செலுத்தும்ங்கிறது நிரூபிக்கப்பட்டது. டாக்டர் கீட்மோர் சொல்றாரு, இன்றைக்கு புகைத்தலால மரணிக்கக்கூடியதில் பாதி பேர் புகைக்கும் போது பக்கத்தில் இருப்பவர்கள் என்கிறாங்க. அந்த வகையில கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கருவறையில் இருக்கிற குழந்தைகள் கூட பாதிக்கப்படுது. அதனாலதான் அந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு, கர்ப்பிணி பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு புகைக்க கூடாதுன்னு டாக்டர்ஸ் மாதிரி நமக்கு என்ன செய்யறது, அட்வைஸ் பண்றது. அப்ப அவங்களுடைய மனநல கூட தாக்கம் செலுத்துது. அதனாலதான் நம்முடைய பழையவங்க சொல்லுவாங்க, பச்சை வகுத்துக்காரி, இஷாக்காரி, பார்த்து நடந்துக்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. என்ன அட்வைஸ் சொன்னா, ஊராட பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்ற பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியை நாங்க வேற மாதிரி வழங்கி வச்சுக்கோம். அனாதைகளை ஆதரிச்சா நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு நாம நினைக்கிறோம். அந்த பழமொழி எதுக்கு வந்ததுண்டா, ஒரு கர்ப்பிணி தாய ஒரு கணவன் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த பழமொழியே வந்துச்சு. ஊராட பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்ற பொண்டாட்டி ஆரோபித்த பிள்ளைதான், அந்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்ற பிள்ளை தானே வளரும். உன் வகுத்துல இருக்கிற பிள்ளை நல்லா வரும். அதாவது பொண்டாட்டி நல்லா இருந்தா அவனோட பிள்ளை நல்லா இருக்கும். அவ மனசுக்கு சங்கடப்பட்டால், அவ மனசுல அழுதுட்டு இருந்தா, அவ சித்திரவதைக்குள்ளான அந்த பிள்ளையும் சேர்ந்துதான் பாதிக்கப்படும். சிலர் மனைவி கர்ப்பம் அரிக்கும் போது யார்கிட்டயாவது தொடர்பாயிருவாங்க, வேற பொம்பளைகளோட தொடர்பாகுவாங்க, இப்படி தேவையில்லாத வேலை பார்ப்பாங்க. இந்த பொண்டாட்டி வகுத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு கத்துவா, கதறுவா, அழுவா, டிவோர்ஸம்பா, சண்டை பிடிப்பா, நைட் எல்லாம் அழுவா, என் புருஷன் இப்படி அநியாயம் பண்றான்பாங்க, போன்ல யாரோடைய தொடர்பு இல்லைங்கம்பாங்க, தூர்ப்பாவிக்கான், தண்ணி அடிச்சுட்டு வரான், தேவையில்லாத நடத்தையில ஈடுபடுறான்பாங்க, அழுவாங்க.
அப்ப அந்த கர்ப்பிணி தாய் அழுகுறதும், அந்த கர்ப்பிணி தாய் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, இது எல்லாமே அந்த குழந்தையையும் பாதிக்கும் அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். என்கிட்ட ஒரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அது ஒரு 8 வயசு குழந்தை, கிரேட் 3 படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. இன்னைக்கு தெரியும் தானே உங்களுக்கு, ஸ்கூல்ல எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கவுன்சிலிங் டீச்சர் ஒரு டீச்சர் வச்சிருப்பாங்க. கவுன்சிலிங் டீச்சர் வச்சிருப்பாங்க. பெரிய ஸ்கூலா இருந்தா 2-3 டீச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் இந்த குழந்தைகளுடைய நடத்தைகளை இனம் கண்டு வித்தியாசமான நடத்தை பிறழ்வுள்ள குழந்தைகளை அந்த கவுன்சிலிங் டீச்சர்கிட்ட கொடுப்பாங்க. இவன் என்னதான் சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் என்னதான் தூங்குறான், இவன் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான், இப்படி இருக்கானுன்றோன்னா அந்த டீச்சர்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க. அப்படி எங்க ஊர்ல ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை, 8 வயசு குழந்தை கடுங்கட்டியான பிள்ளை. கேள்வி கேட்டா சட்டன்னு பதில் சொல்லுது. ஆனா எக்ஸாம்ல ஒன்றுமே எழுத மாட்டேங்குது, பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாது. இது ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாக்கு மட்டும் கூப்பிட்டு அந்த எக்ஸாம் கேள்விகளை எல்லாம் கேட்டோம்னா கரெக்டா தான் பதில் சொல்லுது. எழுதிதான் மார்க்ஸ் எடுக்கும், ஆனா எழுத மாட்டேங்குது. கிளாஸ்ல யாரோடையும் சேர்ந்து விளையாட மாட்டேங்குது, ரொம்ப சைலண்டா இருக்குது, எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இப்படியான ஒரு பிள்ளையை இனம் கண்டு அந்த கவுன்சிலிங் டீச்சர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த பிள்ளைக்கு நிறைய, அதுக்கு சில தெரப்பிகள் இருக்குது, கவுன்சிலிங் முறைகள் இருக்குது, ரோல் பிளே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்து அவருக்கு சரியா டயக்னோஸ் பண்ண முடியாம எனக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்கூல் லெட்டர் ஹெட்ல கடிதம் போட்டு அந்த தாயை கூட்டிக்கிட்டு போய் இவர்கிட்ட கொஞ்சம் கவுன்சிலிங் எடுங்கன்னு எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த தாய் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய நடத்தை பிறழ்வுகளை அவங்க நோட் பண்ணிட்டாங்க. அதை வச்சு குழந்தைகிட்ட சில விஷயங்களை, சின்ன குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள விளையாட விட்டு, அவங்களுக்கு விருப்பம் கேட்டு, நிறம் என்ன கலர் பிடிக்குமென்று கேட்டு, இனிப்பு விருப்பமா, உரப்பு பிடிப்போமா, உவர்ப்பு பிடிப்போமான்னு கேட்டு, குடும்பத்துல ஆறு பிடிக்கும் உங்களுக்கு என்று கேட்டு, அந்த பிள்ளையோட ஆக்டிவிட்டிஸ்களை நோட் பண்ணி, நடத்தைகளை கவனிச்சு, இப்படி எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு குழந்தைய கவுன்சிலிங் செய்ய வேணும். அப்ப அந்த குழந்தைகிட்ட எவ்வளவோ பேச்சு கொடுத்து அந்த குழந்தைய விளையாட விட்டுட்டு, அந்த குழந்தைய தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு, அந்த குழந்தையினுடைய தாயோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து இந்த பிள்ளைய பற்றி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த தாய் ஒரு விஷயம் சொல்றா. இந்த குழந்தை திடீரென்று ஜாமத்துல எழும்பி உம்மாட கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு, வாப்பா உமாவுக்கு அடிக்காதீங்க, வாப்பா உமாவுக்கு அடிக்காதுன்னு கத்தும். ஆனா என் புருஷன் ஒரு நாள் கூட எனக்கு அடிச்சதில்லை. நாங்க 2 பேரும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங். அவரும் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், நானும் ஒரு நல்லா படிச்ச ஒரு கேர்ள், ஹவுஸ் ஒய்ஃப். எங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்ததே கிடையாது. என்னுடைய மூத்த மகள் A level படிக்கா, இந்த புள்ள 3ஆம் ஆண்டு படிக்கிறா. நாங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம். எங்க குடும்பத்துக்குள்ளேயே பக்கத்து வீட்டுல கூட புருஷன் மண்டாட்டி சண்டை பிடிச்சது கிடையாது. அதே மாதிரி எங்க வீட்டுல டிவி இல்ல டிராமாக்கள், நாடகங்கள், அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை, அதையாவது பார்க்கலாங்க, அதுவும் கிடையாது. நாங்க எப்படி வாழ்ந்துட்டோம், எப்பவுமே எங்க வீட்டுல டிவி ஓடாது, கிராக் போடுவோம், பயான் கேட்போம், நல்லா தான் இருக்கிறோம். ஆனா இந்த பிள்ளை எப்பவுமே ஜாமத்துல எழும்பும், ஒரு வாரத்துல ஒரு தடவை 2 தடவை திடீரென்று எழும்பு பதறி கத்தி கண்ணு சிவந்து முகம் சிவந்து உம்மாட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு பாப்பா உமாவுக்கு அடிக்காதீங்கன்னு கத்து. நாங்க ஒன்றுமில்ல தூங்கிரு. காலையில கேட்டா ஒண்ணுமே தெரியாது. இப்படியான ஒரு நடத்தை குரல்ல இந்த தாய் சொல்றா. அதே மாதிரி இந்த குழந்தை விளையாடும் போது ஒரு விஷயத்த நோட் பண்ணதாக அந்த தாய் சொல்றா. யாசகம் கேட்டு விளையாடுறது அந்த பிள்ளைக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு. யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு விளையாடுறது அந்த குழந்தையினுடைய ஒரு விருப்பமான விளையாட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இது இப்படி ஒரு நடத்தை இருக்குது, ஆனா இதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த குழந்தை பிறந்தத்துல இருந்து, கண் வெளிச்சத்துல இருந்து, வளர்ந்தத்துல இருந்து இது நடக்கவே இல்லைன்ற அவ சொல்றான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்தில்லை, புருஷன் பொண்டாட்டியை திட்டினது இல்லை, அடிச்சது இல்லை. இது எப்படி அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு யோசனையா அப்போ பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது இடையில வச்சு நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். முதல் குழந்தை A level படிக்கிறேங்கிறீங்க, 2வது குழந்தை 3ஆம் ஆண்டு படிக்கிறேங்கிறீங்க, ஏன் இவ்வளவு இடைவெளி குழந்தை இல்லாம இருந்தது? காரணம் என்ன? குடும்ப கட்டுப்பாடு செஞ்சீங்களா, அல்லது புருஷன் வெளிநாட்டு பயணம் போனாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஊர்ல தான் அவர் கவர்மெண்ட் சர்வன் இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த குழந்தை எட்டி பாக்குறா. தள்ளி நிக்குதா, பேசுறது அந்த பிள்ளைக்கு கேட்குமா அப்படிங்கிறத அவ எட்டி பாக்குறா. எட்டி பார்த்து போட்டு ஒரு விஷயம் சொன்னா,
ஆக்சுவலா சார் என் குழந்தை முதல் குழந்தை பிறக்கும் போதே என்னுடைய கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருந்தது, அது கேன்சர் ஆயிரும் என்கிற ஒரு அச்சம் இருந்தது. டாக்டர் எங்ககிட்ட ஆலோசனை சொன்னதின்படி எங்களோட ஹஸ்பண்டும் சைன் வச்சு கொடுத்து கர்ப்பப்பையை எடுத்தாச்சு. அப்ப இந்த குழந்தை அதுதான் சார் மேட்டர். இந்த குழந்தையை நாங்க எடுத்து வளர்த்தோம்ங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாற்று மத ஒரு பெண் இந்த குழந்தைய பெத்து போட்டுட்டு ஓடிட்டான். தாய்ப்பால் ஒரு சொட்டு கூட கொடுக்காம ஓடி போயிட்டான். பாத்ரூம் போற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டான். அந்த தாய் ஓடி போனதுக்கு பிறகு அவங்க கொடுத்த அட்ரஸ் அதெல்லாம் விசாரிச்சு பார்த்தா பொய் அட்ரஸ், அப்படி ஒரு ஆள் இல்லை. கடைசியில் அந்த குழந்தைய 7 நாள் ஹாஸ்பிட்டல்லையே நர்ஸ்மார் வச்சிருந்து பால் கொடுத்து அது கோர்ட் கேஸா மாறும். அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் கிடைச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் நேற்று சொல்லி, நமக்கு தான் இனி குழந்தை இல்லையே, வடிவான ஒரு குழந்தை எடுத்து வளர்ப்போமான்னு சொல்லி கோர்ட்ல பதிஞ்சி அந்த குழந்தைய என்னுடைய பெயர் சொல்லி பாப்பாட பேர் சொல்லி உம்மாட பேர் சொல்லி நாங்க எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கோ சுற்றுவட்டத்துக்கோ யாருக்கோ நாங்க வளர்த்த பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாது, நாங்க அப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவ சொல்றான். இப்பதான் இந்த சப்ஜெக்டே நமக்கு விளங்குது பாருங்க. இப்ப இவ எடுத்து வளர்த்துல இருந்து இவங்க ஒரு டிசிப்ளினா டீசென்டா ஒரு மார்க்கமுள்ள ஒரு ஃபேமிலியா தான் இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் போது அந்த தகப்பன் அந்த ஹஸ்பண்ட் மனைவி போட்டு தாக்கியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இப்ப அந்த குழந்தை உமாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு வாப்பா உமாவை கடிக்காதீங்க, வாப்பா உமாவை கடிக்காதுன்னு கத்துறது கர்ப்பப்பையில இருக்கும் போது ஏற்பட்ட தாக்கம். ரெண்டாவது, அந்த தாயை விசாரிச்சதுல அவ ரோட்ல பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு இந்து பெண், பிச்சை எடுக்கக்கூடியவங்க. இந்த பிள்ளைக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு யாசகம் கேட்கிறது. விளங்கிட்டார் எந்த அளவுக்கு குழந்தையினுடைய மனசுல தாக்கம் செலுத்திருக்கேன்னு பாருங்க. இப்ப சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, டெவலப்மெண்ட் சைக்காலஜில ஒரு தாயினுடைய மனநிலை கூட குழந்தையில் தாக்கம் செலுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது நானே பார்த்த ஒரு கேஸ் என்னுடைய லைஃப்ல. அப்ப எவ்வளவுக்கு பிள்ளையில இந்த தாக்கம் நடக்குதுங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். விளங்கிட்டாங்க. அப்ப குழந்தைய கர்ப்பத்துல வச்சிருக்கும் போது ஒரு தாய் கிட்ட, இது ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய ஊரே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க. ஒரு கர்ப்பிணி தாய் நல்லா இருக்கும், புருஷனால சித்திரவதைக்குள்ளாகிறது. அந்த நேரத்துல எந்த நேரத்திலையும் தப்பா அவர் நடக்கக்கூடாது. ஆனா இந்த நேரத்துல அந்த தாய் அதுக்கே கட்டிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு அழுதுகிட்டு காவி கோடண்டு குடும்பத்துல சண்டை புருஷன் இன்னொருத்தியோட தொடர்பு வந்துக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதால அந்த குழந்தையும் சேர்த்துதான் பாதிக்கப்படுது. அதான் அந்த நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னுவாங்க. அந்த தாயிர மனநிலை அந்த குழந்தையில என்ன செய்யும், தாக்கம் செலுத்தும். நீங்க பாருங்க நல்லா, ஒரு ஜீன்ல தாயினுடைய இந்த தன்மைகள் பிள்ளைகளுக்கிட்ட கலந்திருக்கும். பேச்சு நடத்தை இதெல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யும், கலந்திருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க கருத வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நாங்க பார்க்கணும், அடுத்தது நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான என்ன விஷயம் சொன்னா, நாம கர்ப்பத்துல குழந்தையோட இருக்கும்போது இந்த குர்ஆன் ஓதுறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை சிந்திக்கிறது, இது கூடுதலாக இருக்கணும். அதனாலதான் நம்முடைய பழையவங்க சொல்லுவாங்க, ஷாக்காரி கேட்கறதெல்லாம் கொடுக்கணுமாம்மா. நம்முடைய ஊர் கலாச்சாரம் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு தீவனங்கள் கொண்டு கொடுக்கறது. எப்படி தீவனங்கள் கொடுப்பாங்க, எல்லா வகையான நம்முடைய ஊர்ல பழக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல செய்யக்கூடிய சாப்பாட்டு பொருட்கள் இது எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன செய்வாங்க, செப்பு கொடுக்கறது அப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க. இது எதுக்குண்டா, அந்த கர்ப்பத்துல குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்கள் ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்கணுங்கிறதான் நோக்கமே. அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கணும், அதான் அவங்களுடைய அந்த நோக்கம். சோறு கொடுப்பாங்க, சீனிமா கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, உரப்பு கொடுப்பாங்க, முறுக்கு கொடுப்பாங்க. கேட்டா அது உடனே எனக்கு புளியங்காய் தேவைன்னா புளியங்காய் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, மாங்காய் கேட்டா மாங்காய் கொடுத்துருவாங்க. இப்படி கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்கன்னா அந்த மனசு கொஞ்சம் கூட சிலைச்சிடப்படாதுங்கிறது ஒன்று இருக்கு. அடுத்தது இன்னொன்று, இந்த கர்ப்பிணி பெண்களுடைய நிலை, அதாவது கர்ப்பத்துல குழந்தை இருக்கிறதுனால அந்த உடலுக்கு தேவையான சில சக்தி புளி தேவைப்படும். அதனால அந்த நாக்கு புளியை கேட்கும். அதனால அவங்க அதை கேட்பாங்க, கொடுத்தே ஆகணும்.
அப்படியான ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பழங்காலத்துல மரபுகளாக செய்யப்பட்ட ஒரு விடயம். அவ கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்ப்பா, மனசு நொந்துடக்கூடாதுப்பா, கர்ப்பிணி பெண்ணுப்பா நல்லா பாத்துக்கணும்ப்பான்னு அந்த மாப்பிள்ளைக்கு அல்லது மகனுக்கு தாய்மார்கள் வசியத்தை சொல்லுவாங்க, மருமகளை நல்லா பாத்துக்கப்பா, பிள்ளைய நல்லா பாத்துக்கப்பான்றுவாங்க. இதெல்லாம் மரபு வழியாகவே வந்தது. சைக்காலஜிக்கலாகவும் தான், இஸ்லாமிய ரீதியாகவும் தான். எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பரிக்கணும், பேச்சு கொடுக்கணும், அன்பை பேசணும், நல்லதை பேசணும், தப்பானதுகளை பார்க்க கூடாது. நம்ம கர்ப்பிணி பெண்ணா இருந்துகிட்டு படம் பார்க்கறது, டிராமா பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, தப்பான விஷயங்களை யோசிக்கிறது. சிலர் தப்பான தொடர்புல கூட சில பெண்கள் இருப்பாங்க, கர்ப்பமா இருக்கும் போதே தப்பான தொடர்புல இருப்பாங்க. அதெல்லாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாங்க குழி தோண்டி புதைக்கிறது தான். இது நம்மளாலேயே நம்முடைய பிள்ளை பாதிக்கப்படுது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குழந்தை வளரும் போதே நீங்க குழந்தைகளுக்கு முன்னாடி நல்ல வார்த்தைகள் பேசணும். இப்ப பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நம்ம சொல்றோம் தானே? உண்மையிலே பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தை தான் பிள்ளைகள் பேசும். அதனால பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல கதைகளை நாங்க கதைக்கணும், நல்ல பேச்சுக்களை பேசணும். பிள்ளைகள் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது, கவனிக்குது. நம்முடைய மொழியோடு நம்முடைய இமோஷன் எல்லாத்தையுமே பிள்ளை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்முடைய குரல் எந்த துணியில இருக்குது, எந்த இடத்துல கோவப்படுறோம், எந்த இடத்துல அனுதாபப்படுறோம், எந்த இடத்துல கவலைப்படுறோம், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருக்குது. சில பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைகிட்ட வந்து அழுதே தாய்ப்பால் கொடுப்பாங்க. நீ வந்து பிறந்தையடா, நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், வண்டிக்கு எந்த கஷ்டமான உலகத்துல நீ வந்தையடான்னு அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க. அந்த குழந்தைகிட்ட நல்லது பேசி மகிழ்ச்சியா இருந்து நல்ல மோட்டிவேட் பண்ணி, நீ நல்லா இருப்ப, நீ சாதிப்ப, நீ பெரிய ஆளா வருவ, நீ நல்ல ஒரு ஹாஃபிஸா வருவ, நீ ஒரு ஆலிமா வருவ, நீ அல்லாஹ்வுக்காக நீ இருப்ப அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு பேசணும். அந்த பிள்ளைக்கு கேட்குமானதா? கண்டிப்பா கேட்கும். குழந்தையா கூட இருந்தாலும் அந்த குழந்தை வந்து என்ன செய்யும், கண்டிப்பா அதை கேட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறதுல நாங்க கவனம் செலுத்தணும். அடுத்தது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். என்ற தாய்ப்பால்ல இருக்கக்கூடியது செலக்ரோஸ்ங்கிறது தாய்ப்பால்ல கூடுதலா கிடைக்கும். இது வேற எந்த உணவுலையும் இருக்காது. வேற எந்த உணவுலையும் தாய்ப்பால்ல இருக்கிற அளவுக்கு இந்த செலக்ரோஸ் வந்து இருக்கிறது இல்லை. இது வந்து தாய்ப்பால் அதிகமா, இது நரம்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. அந்த மிருகத்தினுடைய பால்களை கொடுக்காம நம்ம மனுஷர் பால் குழந்தைக்கு கொடுக்கணும். அது அல்லாஹ் தஆலாவே இயல்பாக தாய்க்கு சுரக்க வைக்கிறோம். அது ஒல்லியா இருந்தாலும் ஃபெட்டா இருந்தாலும் அந்த தாய் நல்லா சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி குழந்தைக்குரிய உணவை அந்த தாய்கிட்ட இருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்குவான். இது சாதாரணமானது. அப்போ குழந்தைக்கு வந்து நல்ல தாய்ப்பால் ஊட்டல் இருக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல எல்லாம் வந்து செவிலி தாய்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை என்னன்னா, அப்பவே செவிலி தாய்கிட்ட ஏன் குழந்தையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, கிராமத்து புறங்களில் உள்ள தாய்மார்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவாங்க, அவங்கள்ட்ட நல்ல ஒரு மென்மையான பேச்சு நடை இருக்கும், அவங்களுடைய நடத்தைகள் ரொம்ப சொஃப்டா இருக்கும். அப்போ குழந்தைய அந்த கிராமத்து புறத்துல உள்ள செவிலி தாய்மார்கள்ட்ட சம்பளத்துக்கு கொடுத்து தாய்ப்பால் கொடுத்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய தாய்ப்பால் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே நேரத்துல அவங்களுடைய நடத்தைகள் இவங்கள்ட்ட காவு கொள்ளப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்நரம் அந்த பிள்ளைகளை செவிலி தாய்கள்கிட்ட கொடுத்தாங்க. தாய்ப்பால் தான் கொடுத்தாங்க, பெட்டிப்பால் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு வந்து தாய்மார்களே பெட்டிப்பால் கொடுக்க தொடங்குறாங்க. அதுல உள்ள ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு சில பெண்கள் தவறா நினைக்கிறாங்க, தாய்ப்பால தொடர்ந்து கொடுத்தா நம்மளோட அழகு குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடி கொட்டும், அழகு கட்டமைப்பு உடைஞ்சு போய்க்கிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து உண்மையில ஒரு 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 மூர்க்கத்தனமான ஒரு ஒரு தன்மை தான் இது, ஒரு வரட்டு கௌரவம் இது. குழந்தைக்கு செய்யாத தியாகம் என்ன? நம்ம பெத்த பிள்ளைக்காக நம்மளோட அழகு குறைஞ்சாதான் என்ன? ஆனா உண்மையிலேயே அழகு குறைகிறது இல்லை. நீங்க எத்தனை குழந்தை பெற்று 10 பிள்ளை பெற்று 10க்கும் தாய்ப்பால் கொடுத்தாலும் தாய்ப்பால் கொடுக்கிறவங்களுக்கு அழகு குறையாம தான் இருக்கும். முடி கொட்டுதேம்பா, முடி கொட்டத்தான் செய்யும். அதாவது தாய்ப்பால் கொடுக்குற காலகட்டங்கள்ல வந்து உடம்புல கல்சியம் குறையும், அதனால முடி கொட்டும், ரிகவர் ஆயிடும், சரியா வந்துடும், வழங்கிட்டார். அப்பதான் அந்த நம்முடைய பழைய வந்து சொல்லுவாங்க, காரல் மீன், சின்ன மீன், கடல் மீன்ல காரல் மீன், இந்த காரல் மீனை வந்து அவிச்சு சூப்பு காய்ச்சி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா முடி கொட்டுறது என்ன செய்யும்? நிற்கும். அதே மாதிரி நண்டு, இறால் அதனுடைய அந்த ஓடுகளோட அதை என்ன செய்யறது,
டெவலப் பண்ணி பொரிச்சு அதோட சேர்த்து சின்ன நண்டு, சின்ன இறால் இதெல்லாம் அப்படியே முழுசா சாப்பிட்றது காரல் மீன் சாப்பிட்றது, நெத்தலி மீன் சாப்பிட்றது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லம் அப்படின்னு போறாங்க. அதே மாதிரி தேங்காய் பால், மையுக்காய் இதெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நல்ல மருத்துவ உலகம் நாட்டு மருத்துவ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியான இந்த உணவு பழக்கங்கள் என்ன செய்யுது, முடி கொட்டுறதை தவிர்த்து கொள்ளும். அதான் முடி கொட்டினாலும் திரும்ப அதை என்ன செய்யும், ரிகவர் ஆயும், அது நல்லா வந்துடும். நீங்க ஒன்னும் யோசிக்கவே வேணாம். இப்படி கொஞ்சம் பேர் பயத்துல தாய்ப்பால் கொடுக்க அமைக்கிறாங்க. அழகு குறையும் அந்த தப்பான எண்ணம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு நல்லா இருக்குமே தவிர குறையாது. ரெண்டாவது, தாய்ப்பால் இல்ல என்று பொட்டிப்பால் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் இல்ல, எனக்கு தாய்ப்பால் சுரக்குது இல்லை, அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பொட்டிப்பால் கொடுக்குறாங்க. இதுல பெண்களுடைய தவறான ஒரு நடைமுறை தான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அதாவதுங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்பவுமே குழந்தைய மார்பில் வச்சா அந்த குழந்தை தானாக வாயை எடுக்கும் வரைக்கும் ஒரு பக்கத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இடையில பிள்ளையை எடுத்து அடுத்த பக்கம் வச்சா அந்த தாய்ப்பால் சுரக்கிற வீதம் குறையும். இது மருத்துவ உலகம் சொல்லக்கூடியது. இதுல உள்ள சயின்ஸ் விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நம்முடைய மூளைக்கு நம்முடைய உணவுகள் போகும்போது இது போதும் அப்படி என்கிற ஒரு சமிக்கை மூளையில ஹைப்போதலம்ஸ் சட்டைட்டரி சென்டருக்கு கொடுத்துரு. அந்த சட்டைட்டரி சென்டர் தான் போதும் அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க சாப்பிடும்போது அவங்களோட பிளேட்ல தூக்கி வைக்கிற சாப்பாடு, இடியப்பம், இட்லி, சாதம், சோறு இதை வைக்கும்போது அவங்களோட மூளை சொல்லும், இல்ல போதும், இதுக்கு மேல வைக்காதீங்க. அந்த வெச்சத்துல கூட கொஞ்சம் தடுத்து வெளியில வச்சிருவோம். உங்களோட மூளை டயக்னோஸ் பண்ணணும், இவ்வளவு போதும் விளங்கிட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது மூளை சொல்லும் போதும். அப்ப நாங்க நிறுத்திடுவோம் சாப்பிடுறது, அதுக்கு மேல சாப்பிட முடியாது, கையை கழுவிடுவோம். இது மூளை சொல்லுது அவனுக்கு தேவையான குளுக்கோஸ் இது போதும், இதுக்கு மேல வேணாம்னு சொல்லு. இந்த முறை குழந்தைகளுக்கும் இருக்கும். இந்த குழந்தை தாய்ப்பால்ல குடிக்க தொடங்கின உடனே தாயினுடைய மார்புல முதல்ல கொழுப்பு கொஞ்சம் வரும். ஏன்னா குழந்தைக்கு கொழுப்பு தேவைங்கிறதுனால கொழுப்பு வரும். அந்த கொழுப்பு கூடுதலாக வரக்கூடிய பால் முதல்ல வரும். அதுக்கு பிறகு செலக்ட்ரோஸ் கூடுதலா வர தாய்ப்பால் ரெண்டாவதா வரும். அப்ப குடிச்சுக்கிட்டே போகும். இப்ப நீங்க மத்த பக்கமும் கொடுப்போம் அப்படின்னு எடுத்து மத்த பக்கம் கொடுக்கும்போது அங்கேயும் முதல் கொழுப்பு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 தடவை கொழுப்பு வந்தா அந்த குழந்தையோட மூளை சொல்லும் போதும், சாப்பாடு போதும் என்று சொல்லும். அப்ப அந்த குழந்தை குடிக்கிறத நிறுத்தும். நீங்க வைக்க வைக்க குடிக்காது, அழும். நீங்க தூக்கி வைக்க அழும். நீங்க என்ன நினைப்பீங்கன்னு சொன்னா, தாய்ப்பால் தீர்ந்து போச்சு என்று நினைப்பீங்க. அப்ப கொடுக்கறது குறையும் போது சுரக்கிறது குறையும். உண்மையாக தாய்ப்பால் குறையும். இப்பதான் பொட்டிப்பாலுக்கு மாறும். அப்ப சயின்டிபிக்கலா நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் கொடுத்து அந்த பக்கம் முழுசா உள்ள குடிச்சதுக்கு அப்புறம் 2வது தடவை மற்ற பக்கம் கொடுக்கலாம், அல்லது அந்த குழந்தை வாயை எடுத்துட்டா அடுத்த பக்கம் கொடுக்கலாம். இப்படிக்குத்தான் தாய்ப்பால் கொடுக்கணும். அதை டாக்டர்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க. நர்ஸ் வீட்டுக்கு மிஸ் வருவாங்க, அவங்க எல்லாம் அதை சொல்லி தருவாங்க. குழந்தைய மடியில வச்சு உட்கார்ந்து நாடியில விரல் வச்சு தாங்கி பிடிச்சி அந்த மூக்குல சுவாசம் இருக்கிற மாதிரி கைய வச்சு பிள்ளையோட பேசி தாய்ப்பால் கொடுத்து கொள்வாங்க. படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அசால்ட்டாக தாய்ப்பால் கொடுக்க கூடாது. மிஸ் சொல்லி தராங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி தாய்ப்பால் கொடுக்கிற முறையில உள்ள பிள்ளைகளால குழந்தைகளுக்கு மரணம் சம்பதிக்கக்கூடிய குறையிறது முடியாத ஒரு சில நிலவாரம் எல்லாமே இருக்கு. அந்த குழந்தை தாய்ப்பால் பிடிச்சிட்டு போகும்போது அந்த குழந்தை மூச்சு திணறி குறையிறதுன்னா அந்த குழந்தைய முதுகுல தூக்கி போட்டு தோல்ல தூக்கி போட்டு முதுகுல மெதுவா தட்டும். மெதுவா தட்டினா அந்த குழந்தைக்கு ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் கிளியர் சரியாது. இதை செய்யணும் நமக்கு சொல்லி தருவாங்க. இது ரொம்ப கவனமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த குழந்தை தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். தாய்ப்பால் கொடுக்குற அந்த ஆரம்ப காலகட்டங்களை ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு நீங்க எந்த உணவும் கொடுக்க தேவையில்லை. ஜம்சம் தண்ணி கொடுக்கலாம், அதுல எந்த நோயும் இல்லை. ஜம்சம் தண்ணி நீங்க தாராளமா கொடுக்கலாம், மற்ற தண்ணியே தேவையில்லை. தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பழத்தை மெண்டு ஒரு சஹாபிக்கு கொடுத்தாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீர்ல ஷிஃபா இருக்குது. அது அவருடைய
உமிழ்நீர்ல எந்த நோயும் இல்லை, அது பார்க்கக்கூடியவர் அவர். அவர் வாயில வச்சு மெண்டுட்டு குழந்தை பிறந்த உடனேயே அந்த ஈச்சம்பழத்தை வாயில வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் அப்படி செய்யவும் கூடாது, அசரத்து மாற்ற கொண்டே கொடுக்கவும் கூடாது. நம்மளோட வாய் அப்படி இல்லை. இந்த அசரத்து மாறு, ஷேக் மாறு, தங்குள் மாறு அவங்க வாயில ஈச்சம்பழத்தை வச்சு மெண்டு கொடுத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு நோய் வந்துடும். நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க என்ன செய்யலாம்டா, தேன் அல்லது ஈச்சம்பழத்துல ஒரு சின்ன பகுதியை கையில வச்சு நசுக்கி அந்த இனிப்பு படுற மாதிரி நாக்கில வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனா கையை நல்ல சுத்தமா வச்சு கொடுக்கணும். இந்த ஆரம்ப காலகட்டத்துல குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 7 daysக்குள்ள நீங்க குழந்தைய முத்தம் கொடுக்கறது கூட நல்லது இல்லை. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பருக்கள் ஏற்படும், சின்ன சின்ன கெட்டிகள் ஏற்படும். அதனால அந்த சுவாசத்துல உள்ள சில கிருமிகள் பிள்ளைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கழுத்துல, அக்குள்ள, அறையில சின்ன பொக்களங்களா இன்ஃபெக்ஷன் கட்டிகள் வரும். அதை நீங்க டாக்டர்ஸை காட்டி ஒரு கிரீம் ஒன்று தருவாங்க, அதை பூசணும். கிஸ் பண்றதெல்லாம், முத்தமுறதெல்லாம் பெரிய பொருட்கள் தள்ளினத்துக்கு பிறகு நம்ம வச்சுக்கலாம். அது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். அப்ப இப்படி நம்ம பிள்ளைகளுக்கிட்ட நடந்து கொள்ளணும். தாய்ப்பால் கண்டிப்பா குடிக்கணும். இந்த பிள்ளை நல்லா ஆரோக்கியமா வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாம் நல்ல பேச்சுக்களாகவே இருக்கணும். இதுல போல கற்றல். அடுத்தது இந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும். உனக்கு முடியும், நீ செய்த, நீ சாதித்த, உன்னால ஏழும் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசணும். பேச்சுல எப்பவுமே பாசிட்டிவான பேச்சுக்கள் இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு முடியும், நீ சாதிப்ப, நீ கெட்டியாயிருப்ப, நீ நல்லா வருவ அப்படி என்றுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்களை நாங்க நல்லா என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நாங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம சர்வசாதாரணமா நினைக்கிறோம், அதுக்கு சீரியஸ் மேட்டரா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கால லி சபீன் தஆலஹா தஸும்ம லம் யுஹ்ஹி ஃபயக்கிதுபான்றாங்க. யார் ஒரு குழந்தைக்கு வாங்க இதை தாரன் என்று கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அதை கொடுக்காட்டி அவன் பொய்ய கண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன குழந்தைக்கு இப்ப நம்மள ஆட்கள் பிள்ளை எப்படியாவது கூப்பிட்டு தூக்கி எடுக்கிறதுக்கு, முத்தம் முடுறதுக்கு, தோலை போடுறதுக்கு, அணைக்கிறதுக்கு, கீட்டத்தை காட்டுறது, கையில ஏதாவது அந்த போனை காட்டுறது, ஏதாவது அந்த காட்டி ஓடிய தாரா ஓடி ஆகணும்னா பிள்ளை ஆசைப்பட்டு போயிடும். அதை தூக்கி போட்டுட்டு பிள்ளைய நாம தூக்குறது. பிள்ளை கத்தும். பிள்ளை கத்துறது எதுக்கு தெரியுமா, நீ சொன்ன வாக்கு நிறைவேற்றலனா அப்படின்ட்டு. ஆனா நம்ம என்ன நினைக்கணும், அது எங்களுக்கு வரமாட்டேங்கிறான். அப்படி கிடையாது. நீ முதல்ல அப்படி கூப்பிட்டா தாரான்னு சொன்னதை கொடுத்துடு, அதுக்கப்புறம் நீ தூக்கு முத்தமிடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே சொன்னாங்க, மன் கால லி சபீன் தஆலஹா தஸும்ம லம் யுஹ்ஹி ஃபயக்கிதுபான்றாங்க. ஒரு குழந்தை ஓடிவா தாரன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கல, அவன் பொய்யனுங்கிறாங்க. எனவே பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. தாரண்டா தரணும், கொடுக்கணும். நம்ம சொல்லுவோம், பாப்பா போயிட்டு வரேன், வரக்குள்ள பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கிட்டாரேன்றோம். போய் வரும்போது மறந்துடுறோம். சொன்னா வேலைக்கு அந்த கொடுங்க, இல்லை அது சொன்னாம போடுறேன், விளங்கிட்டா. ஏன்டா நீங்க மறந்துடுவீங்க. நீங்க காலையில போய் நைட்டுக்கு தான் பெறுவீங்க. ஆனா அந்த குழந்தை அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும். வாப்பா சாக்லேட்டோட வருவாங்க. நீங்க வரும்போது உங்க கையை பார்க்கும், முகத்து பார்க்கும். அதுக்கு பேச முடியாது. ஆனா சாக்லேட் விரலையேங்கிற ஒரு குரி அது குழந்தைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களை நம்பவே நம்பாது. அப்ப வாழ்க்கைய இந்த குழந்தை ஏமாற்று உள்ளது, இந்த உலகம் பொய் பித்தலாட்டம் உள்ளது என்றுதான் பார்க்க தொடங்கும். அதனால வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுங்க, சொன்னதை நீங்க செய்ய தொடங்குங்க. இந்த குழந்தைகளை நீங்க எப்பவுமே ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்து, கேட்கறதெல்லாம் கொடுத்து, சொல்றதெல்லாம் செஞ்சு அப்படியே தூக்கி வச்சு வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தான் கஷ்டமாகும். குழந்தைகிட்ட எப்பவுமே குழந்தைகளை இந்த உலகத்தை சமாளிக்க பழக்கித்தான் வளர்க்கணும். ஏன்னா எப்பவுமே நாம வச்சுக்கிட்டு இருக்கவும் மாட்டோம். நாம அந்த குழந்தையோட கடைசி வரைக்கும் வாழவும் மாட்டோம். நமக்கு மரணம் சம்பவிக்கலாம், நமக்கு ஒரு பயணம் தரலாம், நாம விட்டுட்டு போகலாம். அந்த குழந்தை வளரும். இந்த குழந்தை இந்த உலகத்தை சமாளிக்கணும். அதனால தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தே நாம என்ன செய்யணும், வளர்க்கணும். அதனால சிலர் உள்ளது கொண்டு எனக்கு நல்ல வசதி இருக்குது, எந்த காணாம கண்ட பிள்ளை, குடும்பத்திலேயே முதல் ஆம்பளை பிள்ளை, இல்லாட்டி இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொம்பளை பிள்ளை, செல்ல பிள்ளை, அதுக்கு நாங்க என்ன இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, கேட்கறதெல்லாம் கொடுப்போம், நகையா கொட்டுவோம், ட்ரெஸ்ஸா எடுப்போம் அப்படின்னு நாம நினைச்சா தப்பு. என்ன செய்யணும்னு சொன்னா, குழந்தைகளுக்கு நீங்க நோ சொல்லி பழக்கணும். சிலதை இல்லைன்னு சொல்லணும், சிலதை எஸ் சொல்லணும். சரியா? அப்படி நீங்க வளர்த்தாதான் குழந்தைய நல்லா
வளர்க்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய பேர குழந்தை வந்து ஒரு பள்ளிவாசல்ல ஜக்காத்தாக வந்த ஒரு ஈச்சம்பழத்தை வாயில வச்சா ஒரு ஈச்சம்பழம் தான், அதுல என்ன ஆக போகுது? அதுக்கு பதிலா நம்ம ஒரு 10 ஈச்சம்பழம் தூக்கி வச்சிடலாமே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோ சொல்லி பழக்க போறாங்க. இதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி பழக்க போறாங்க. என்ன தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்கணும். சிலது கஷ்டமா இருக்கும், அதை தாங்கணும். இதை பிள்ளைக்கு ட்ரெயின் பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போய் அந்த குழந்தை கிட்ட உட்கார்ந்து வாயில விரல் போட்டு பஹ் பஹ் துப்புக மகன் துப்ப வைக்கிறாங்க. அந்த குழந்தை துப்புடி பழங்கிட்டா நோ சொல்றாங்க, இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஜக்காத்தாக வந்த ஈச்சம்பழம் நபிக்கும் நபியுடைய குடும்பத்துக்கும் ஹலால் இல்லை, ஹராம் தான், அதை சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைக்கு வளரும் போதே இது தப்பு, இதை செய்யக்கூடாது, இது தப்புங்கிறத காட்டணும். ஆனா காரணம் சொல்லித்தான் அதை தடுக்கணும், சும்மா தடுக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கோவிலுக்கு அப்படி இல்லை, ரெண்டு மொட்டையும் சொல்லாம காரணம் சொல்லணும். தப்புமா, ஆண்கள் எல்லாம் போட்டு போவாங்க, நீங்க வயசுக்கு வந்த பிள்ளை, நீங்க தோல் போடாம நிக்க கூடாது, தலையை மறைக்கணும், எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, உள்ள போங்க, காரணம் சொல்லணும். காரணம் இல்லாம போடி இல்லை அப்படின்றது இல்லை. சின்ன குழந்தையா இருந்தாலும் அது பிள்ளை ஆசைப்படுகிறோன்னு இல்லை, அது ஒன்றல்ல என்று அப்படி நான் சொல்றேன்ல, அத காரணம் சொல்லணும். அது பெரியாக்கள் பாதிக்கிறதுமா, நமக்கு அது தேவையில்லைன்னு. இது நம்முடைய மார்க்கத்துல தப்புமா, அதுல உருவப்படம் இருக்குது, அது வேணாம் கூடாது அப்படின்றோம். இது விலை கூடமா, பாப்பா கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, அம்மா கிட்ட இந்த அளவுக்கு சல்லி இல்லை, இது விலை கூட, இது வாங்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லணும், காரணம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சம்பழத்தை துப்ப சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லா தாரி அண்ணா உக்குலகாதா, மகன் உங்களுக்கு தெரியாதா நாமெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது மகன்ங்கிறாங்க. காரணம் சொல்றாங்க, இது ஹராம், நமக்கு தப்பு. அதை சொல்லும் போது கூட எவ்வளவு அழகா பாசிட்டிவா சொல்றாங்கடா, நீ சாப்பிடக்கூடாது சொன்ன, அப்படி சொல்லல, நாம சாப்பிடக்கூடாது மகன்ங்கிறாங்க. அல்லா தாரி உங்களுக்கு தெரியாத மகன் அண்ணா உக்குலகாதா, நாங்க இதை சாப்பிடக்கூடாது மகன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நோ சொல்லி பழக்கிறாங்க, இது தப்பு, இது சாப்பிடக்கூடாது. இப்ப இந்த குழந்தைக்கு மனசுல ஒரு கவலை இருக்கு, வாயில ஸ்வீட்டா இருந்தது, சுவைச்சுக்கிட்டு இருந்தது போயிட்டு அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் சொல்லிட்டாங்க, தப்பு ஹராம், நாம சாப்பிடக்கூடாது என்றுட்டாங்க. என்றாலும் அதோட ரசூல்லா விடல. அந்த மனசுல உள்ள காயத்துக்கு, அந்த மனசுல உள்ள ஏக்கத்துக்கு மறைக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஒன்றை குடிக்கிட்டா இன்னொன்றை கொடுக்கணும், நாம இதை கூட இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணும். நாம ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து அந்த பிள்ளை கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம இதை சாப்பிடக்கூடாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இன்னொரு ஸ்வீட் இல்லை, ஆனா இன்னொரு விஷயம், ஸ்வீட்டான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உனக்கு ஒரு துவா சொல்லி தரட்டுமா? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் وتولني فيمن توليت وبارك لي فيما اعطيت وقني شر ما قضيت. இந்த குனூத்துல ஓதுவாங்கல்ல சுபூர்ல, அது உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்துல ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டி கொடுத்த ஒரு பிரார்த்தனை. அப்ப அவர் இதை மறந்துடுறாரு, ஈச்சம்பழத்தை மறந்துட்டு இந்த துவாவை பாடமாக்குறாரு. அல்லாஹும்ம ஹ்தினி, எனக்கு நேர் வழி காட்டியாவா, எனக்கு தந்தத்துல பரக்கத் செய்யாவா, எனக்கு ஆரோக்கியத்தை தாயா அல்லா, அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. வஆஃபினி, என்ன ஆரோக்கியத்தா. அப்ப அவ்வளவு அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுத்து அதை மறக்கிறாங்க. இது மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட நோ சொல்லி பழக்கணும். இது தப்பு, கூடாது, இல்லைன்னா இல்லதான். நீங்க பழகிட்டீங்க, உங்களுக்கு குழந்தை வளர்க்கவே முடியாது. அந்த குழந்தை ஒரு கட்டத்துல உன்னை கேட்பா, நீங்க கொடுக்காம தூங்கவே முடியாது. இருக்குது கொடுக்குறீங்க, இல்லைன்னா என்ன செய்வீங்க? இப்ப வெளியில போயிட்டு வரக்குள்ள வாப்பாமாரு டெய்லி பிள்ளைக்கு சாக்லேட்டே கொண்டு வந்து கொடுக்குறாரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஏதாவது ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாரு, டெய்லி இப்படி செய்யறாருண்டா அவங்கள்ட்ட சொல்லணும், விட்டு விட்டு செய்யுங்க. ஒரு நாளைக்கு சாக்லேட் கொண்டாங்க, ஒரு நாளைக்கு வெறும் கையோட வாங்க, ஒரு நாளைக்கு சும்மா 2 நாள் சும்மா வாங்க, ஒரு நாள் கொடுங்க. அப்ப அந்த குழந்தைக்கு மேபி இன்னைக்கு வாப்பா ஏதாவது கொண்டு வரலாம், வராமலும் விடலாம் என்று பழகணும். டெய்லி நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ஒரு நாள் ரோட்ல எல்லாம் கடை கூட்டி, இல்லாட்டி காசு கையில இல்லை, அல்லது மறந்துட்டீங்க, பிஸி ஆயிட்டீங்க, டென்ஷன் ஆயிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னா அன்றைக்கு குழந்தை காய்ச்சலுக்கு உள்ளாகி, அன்றைக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும். ஏன்னா தோல்வி, அந்த மனசு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். பாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்ற முடிவை தான் எடுக்கும். அதனால நீங்க
கொடுங்க, கொடுக்காமலும் இருங்க. சில தகப்பன்மார் என்ன செய்வாங்கன்னா, காலையில போகும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பொண்டாட்டி கேட்டுட்டு போவாங்க. அந்த குழந்தைய பைக்கில் வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு கொடுத்து தான் போவார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவருக்கு பிஸியான ஒரு பயணம் பெறும். அன்னைக்கு இந்த பிள்ளை கத்தும், நானும் பிறப்பாங்க சனியனே போடி இல்லை இவர் ஸ்பீட் அப்பிட்டுறாரு. இவர் போய் வேலையை பார்ப்பாரு. உம்மா இல்ல பிள்ளைய வச்சுக்கிறது, நைட்டு வரைக்கும் பிள்ளை அழுதுகிட்டு தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு பைக்கில் சுத்துறது இல்லை பிரச்சனை, பாப்பா இறக்கம் இல்லை என்னோடதான் பிரச்சனை. அந்த பிள்ளை மன ரீதியா பாதிக்கப்படும். அப்ப டெய்லி பைக்கில் சுத்தி போட்டுதான் போறாருன்னா தப்பு. ஆண்களும் தப்பா இருக்கிறீங்க, பெண்கள் அதுல கவனமா இருங்க. மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு கவுண்ட் பண்ணுங்க, 4 நாளைக்கு சும்மா போங்க. நீங்க பிள்ளைக்கு பழக்காதீங்க, எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. அப்ப பிள்ளைகளுக்கு ரெகுலரா ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து கொடுக்கறதாக இருந்தா கொடுக்கக்கூடியதான் கொடுக்கணும், இல்லாத கொடுக்க கூடாது. இப்ப தூங்கும்போது பிரஷ் பண்ணிட்டு தூங்குறது ரெகுலரா இருக்கலாம். காலையில எழுந்தணும் பிரஷ் பண்ணணும்ங்கிறது ரெகுலரா இருக்கலாம். கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும்ங்கிறது ரெகுலரா இருக்கலாம். அப்ப இதை ரெகுலரா பண்ணுங்க. ஆனா மற்ற நடத்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்துல சில பிள்ளைகள் ஏதாவது ஒண்ண கேட்ட உடனே கொடுத்து பழக்காதீங்க. வணக்கா, இப்ப எனக்கு ஒரு மில்க் பக்கெட் வேணும் அப்படிங்குது, இல்லம்மா. உள்ள என்ன செய்யும்டா, அதை எடுக்கிறதுக்கு பல யுக்திகளை கையாளும், கவனி ஈர்ப்பு நடக்கும். நீங்க பாருங்க, சில பிள்ளைகள் சுவர்ல முட்டுறது, திடீரென்று கீழே விழுகிறது, கடிக்கிறது, கத்துறது, இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்யுது? அவங்க பக்கம் அடுத்தவங்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு அது கையாளக்கூடிய ஒரு யுக்தி. ஒரு தடவை அது கீழே விழுந்தோம்னா ஐயோ நீ ஓடி போய் தூக்கி கேட்கிறத கொடுத்தீங்க, அதுக்கு எப்ப தேவைப்படுறத கீழே விழும். 6 நாளைக்கு தலைப்படும், பிள்ளைக்கு பிரச்சனையாகும். அது கீழே விழுந்து கத்தி கேட்குதுண்டா கொடுக்கவே கொடுக்காது. அது விடிய கத்து வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப மில்க்கு தேவை அப்படின்னு புள்ள கேட்டோன்ன நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க, இல்லன்றீங்க, அட்டும் இல்லன்னு நீங்க, அடம்பிடிக்கும் இல்லன்னு நீங்க. ஊரு 2ஆகும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடியோ பிள்ளைன்றுவாங்க, அம்மாக்காரங்க வருவாங்க, தாத்தா வருவா, தங்கச்சி வருவா, என்னாச்சு கேட்பா, அவன் அப்படியே புரட்டுவான் விட்ட. இப்ப பார்த்து நேரம் 12 மணி ஆயிடும், கடையெல்லாம் பூட்டி இருக்கும், வேற வழி இல்லாம துடிப்பீங்க, ஓடி திரிவீங்க, கடைக்காரனுக்கு போன் பண்ணுவீங்க, அம்மாக்காக வாரம் ஒரு பால் பக்கெட் தாடான்னு கேட்பீங்க. வேண்டி கொடுத்ததுக்கு பிறகு 1 மணிக்கு பிள்ளை தூங்கும். இப்ப நீங்க நினைப்பீங்க, அப்பா பிள்ளைய அடைக்கிட்டான். நீங்க தான் இப்ப தப்பு செஞ்சுட்டீங்க, கடுந்தவறு செஞ்சுட்டீங்க. நீங்க இனிமே நீங்க பிள்ளை வளர்க்கவே மாட்டீங்க. இனிமே அவனுக்கு ஏதாவது தேவை என்றால் அவன் கையில ஆல்ரெடி இந்த ஃபார்மெல்லாம் இந்த ஆயுதம் இருக்குது, கத்துவான், கத்து போய்தான் ஆகணும். ஸ்கூல்ல ட்ரிப் போகணும், நீங்க எல்லாமே இங்க கத்துவான், சாமானத்தை ஒட்டப்பான், ஜன்னல இடிப்பான், கத்தி எடுப்பான், கையை வெட்டுவான், கழுத்துல கத்தி வைப்பான், நான் காணாம போறேன், நான் சூசைட் பண்ண போறேன் என்றுவான். நீங்க போனே இல்லைன்னு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப அந்த பிள்ளைக்கு நீங்க நோ சொல்லல, அவன் கையாண்டுட்டான். இப்ப பெஸ்ட் டைம் எனக்கு மில்க் வேணும்னு அந்த பிள்ளை சொல்லப்பல, இல்லன்னு சொல்லணும். கத்துவான், இல்லன்னு சொல்லணும். அவன் பிடிப்பான், இல்லன்னு சொல்லணும். ஊடு 2ஆக்குவான், இல்லன்னு. யாராவது வேண்டி கொடுக்க வேண்டி கொடுத்தா அடித்தேங்க கொடுக்கறது. அம்மா சொல்லிட்டேன் இல்லண்டா இல்ல, என்ன இப்போ அப்படின்னு கேட்கும். கதவை பூட்டியே வைக்கிறோம், விடிய கட்டும். கடைசியில் இந்த பிள்ளை ஒரு முடிவு எடுக்கும், உம்மா இல்லண்டா இல்லதான். இதுக்கு பிறகு நீங்க பிள்ளை வளர்க்கலாம், விளங்கிட்டா? அப்ப அந்த பிள்ளைகளை நோ சொல்லி பழக்கணும். அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை அடக்கவும் கூடாது. அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை அடக்குறது இல்லை, ஆனா சமாளிக்க தெரியும். இப்ப பிள்ளை ஓடி போய் சுவர்ல முட்டுப்பட்டுட்டு வச்சுக்கோங்க. பிள்ளை ஓடி போய் சுவர்ல முட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்து இந்த பிள்ளை என்ன செய்யறா, அழப்போல நீங்க ஓடி போய் ஒண்ணுமில்லை அந்த முட்டுப்பட்ட இடத்துல ஒண்ணுமில்லை, பிள்ளைக்கு நோவல்ல, பிள்ளைக்கு வலிக்கல, ஒன்றுமில்லை. பிள்ளை டென்ஷன் ஆவான். நீங்க சொல்றதால அழுகையை விடுவான், ஆனா வலிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் டென்ஷன் ஆகிறான், என்னடா நமக்கு வலிக்குது, அம்மா ஒன்றுமில்லைங்கிறாளே, அவன் டென்ஷன் ஆகிறான், குழம்புறான். அவனுக்குரிய உணர்வை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. 2வது சுவருக்கு அடிக்கிறீங்க, அடிப்பியா பிள்ளைக்கு சுவருக்கு அடிப்பீங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்டா, இன்னொரு தடவை முட்டுப்பட்டுட்டு அம்மாவை கூப்பிட்டு அடி சுவருக்கு என்னும். இது பிழையான ஒரு நடத்தை. வழங்கிட்டாரு. பிள்ளை விழுந்து
ரத்தம் வருது, முட்டுப்பட்டுட்டு காயம் இல்லைன்னா ஒன்றுமில்லைன்னு சொல்லாது. ஒன்றுமில்லைன்னு சொல்லாது. வலிக்கிறத நீங்க எப்படி இல்லைங்க, அது போயிடாது. நீங்க போய் சரியாயிடும்னு சொல்லணும். வலிக்குது இல்ல தங்கம், சரியாயிடும், அம்மா அப்பா கொடுக்குறேன், அந்த இடத்துல முத்தம் கொடுங்க. முத்தம்ங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்ல உண்டு. வலிக்கிற இடத்துல குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்தா வலி சரியாகும். சரியா? அந்த இடத்துல முத்தம் கொடுக்கும்போது அந்த அந்த சதை ஃப்ரெஷ் ஆகுது. அது வலியை குறைச்சிடும் முத்தம் கொடுக்கும்போது அந்த இடத்துல குழந்தைகளுக்கு. அப்படி செய்யும்போது இது நடக்கும். அப்ப இதை நீங்க செய்யுங்க. ஆனா குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்டா, சரியாகுது, குணமடைஞ்சிடும், உம்மா முத்தம் கொடுக்குறேன், தடவி கொடுக்குறேன், சரியாயிடும் சொல்லணும். ஒன்றுமில்லைன்னு சொல்லக்கூடாது, வலிக்கலன்னு சொல்லக்கூடாது, சரியாயிடும். பயப்படாதீங்க, அதுல ஒண்ணுமே இல்லை, ரத்தம் வருது, சரியாயிடும். நீங்க பழக்க கூடாது. சிலர் ரத்தம் வந்தோன்னா உம்மா மயங்கி விழுந்துருவா. அதான் பச்சைப்பழம். உம்மா மயங்கி விழுந்துருவா. அம்மா உள்ள அப்படியே பார்க்க முடிஞ்சு நம்ம மௌத்தா அப்புறம் நம்ம மனசுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு காட்டிக்காம, என்னடா கண்ணா கொஞ்சம் ரத்தம் பெறுது, நீ ஆம்பளை என்னடா, அதுல பொம்பளை பிள்ளை இருந்தா என்னடி கொஞ்சம் ரத்தம் பெறுது, இதுல என்ன இப்போ தைரியமா இருக்கணும். ஒண்ணுமில்லை, சின்ன காயம், அம்மா தொடர்ந்து சரியாயிடும் அப்படின்றோம். அப்ப பிள்ளை தைரியமா ஸ்ட்ராங் ஆயிடும். நம்முடைய பயத்தை நாமளே வச்சுக்கணும். ஒன்று. அடுத்தது சுவருக்கு அடிக்கக்கூடாது. சுவருக்கு அடிக்கும் போது முறை தவறின பனிஷ்மெண்ட் தான். அது சுவரா தப்பு செஞ்சிச்சு, பிள்ளைதானே தப்பு செஞ்சிச்சு, அது பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அந்த பிஹேவியரை கொடுக்க கூடாது. நாம என்ன சொல்லணும்டா, பாத்தீங்களா நீங்க முட்டிட்டீங்க சுவருக்கு. நம்ம ஆட்கள் சொல்ற தப்பான வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்னோட கால காயம்டா, காலை கல் அடிச்சுட்டுங்கிறது. காலை கல் அடிச்சுச்சா, கல்லுக்கு கால் அடிச்சுச்சா? நம்ம தப்பு தானே. ரோட்ல சும்மா இருந்த காலுக்கு தானே, கல்லுக்கு தானே நம்ம உதைச்சோம். அப்ப சொல்லும் போது என்ன சொல்ல தெரியுமா? காலை கல் அடிச்சுட்டோம். காலை கல் அடிக்கிறதுல கல்லுக்கு காலை அடிச்சிச்சு. சட்டை கட்டையா போயிட்டவங்க, சேட்டு கட்டையா போயிட்டேன், நீ வளர்ந்துட்டு சேட்டு கட்டையா போயிட்டேன். சேட்டு அப்படித்தான் இருக்குது. என்ன நீ சாப்பாடு கொடுக்காம சின்னதா போச்சா, ஒன்னியா போச்சா? தமிழ்ல உள்ள போல அதை குழந்தைகள்கிட்ட சொல்லிடக்கூடாது. சுவரை அடிச்சுட்டு நெத்தியில நிலையை அடிச்சுட்டு இல்லை, நிலையில நெத்தி அடிச்சுட்டுதான் சொல்லுவோம். அப்ப நாங்க சுவருக்கு அடிக்க கூடாது. நாம பிள்ளைகிட்ட சொல்லணும், பாத்தீங்களா இந்த இடத்துல டைல்ஸ் இருக்கு, நீங்க ஈரக்காலோட சுவர்ல முட்டிட்டீங்க, இனிமே கவனமா வரணும். அப்படி இருந்தால் குழந்தைக்கு நம்ம ஒரு கற்பித்தல் நடத்துறோம், அந்த குழந்தைக்கு ஒரு நுழையை கொடுத்தோம். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யணும்னா கவனமா வரும், ரொம்ப அமைதியா இருக்கு. இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கிட்ட அந்த உணர்வுகளை நாங்க மதிச்சு அதை மெயின்டைன் பண்ணணும். இது இமோஷன்ஸ், கூச்சம், வெட்கம், பயம், ரோஷம், அழுக, இதெல்லாம் பிள்ளைகிட்ட இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணணும், அது இருக்கணும் ஒரு ஆள். ஆனா அதை தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி சமாளிச்சு கடந்து போறதுக்கு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். தவிர அதை இல்லாம பண்ணக்கூடாது. வெக்கமே இல்லாம போகணும். எனக்கு எல்லாரும் முன்னாடி நிர்வாணமா கொண்டு வைக்கிறது. வெக்கம் கண்டிப்பா இருக்கணும், வெக்கப்படணும், வழங்கிட்டா. ஆனா வெக்கப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படணும், வழங்கிட்டா. அந்த இடத்துலதான் வெக்கப்படணும். வெக்கப்பட தேவையில்லாத இடத்துலலாம் வெக்கப்படக்கூடாதுடா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லி வளர்க்கணும். அவங்களோட உணர்வுகளை மதிக்கணும். பிள்ளைகளுக்கிட்ட எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மனவெளிச்சிகள் வித்தியாசமா, ஒருத்தனுக்கு கூச்ச சுபாவம் கூட இருக்கும், ஒருத்தனுக்கு குறைவா இருக்கும், ஒருத்தனுக்கு பயம் கூட இருக்கும், ஒருத்தனுக்கு பயம் குறைவா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம நடந்து கொள்ளணும். நமக்கு பிறந்த பிள்ளையில ஒன்றுக்கு நம்ம சில கதைகள் கதைச்சு அவனுக்கு ரோஷம் வந்துடும், நல்லா தின்னு அப்படின்றா அவன் திங்க மாட்டான். இன்னொருத்தனுக்கு நல்லா தின்னுடா அப்படின்னா நான் தின்னுவான், அவனுக்கு அது பிரச்சனையே இல்லை. இந்த வார்த்தைய இவனுக்கு லேசா பார்த்தாலும் ரோஷம் வந்துடும் என்ற ஒரு பிள்ளை இருக்கும், அவன்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது, அவன் ரோஷக்காரன். ஏனண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு இருந்த தோழர்கள் சஹாபாக்களுடைய உணர்வுகள் மன எழுச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவருடைய வேட்டி விலகி தொட தெரியுது. அதை அவர் கவனிக்கவும் இல்லை, ஆயிஷனை கவனிக்கிறாங்க. தொட தெரியுது, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க, உள்ள வரவாங்கிறாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் தான் வந்துட போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வலைக்கும் அஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அவர் வந்துட்டாரு. ஆயிஷனை பாக்குறாங்க, தொட தெரியுது, பாப்பா பாவா.
அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம்னாங்க, அவரும் வந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் டக்குன்னு அவரை துணிஞ்சு பார்க்கிறாரு, தொட தெரியுது, வேட்டியை சரியாக்கிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம்டாங்க, அவர் வந்துட்டார். இப்ப ஆயிஷா நாய் இதை வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு பிறகு என்ன யார சொல்லலாம், என் பாப்பா வந்தாரு அப்படியே கூப்பிட்டீங்க, உமர் வந்தாரு அப்படியே கூப்பிட்டீங்க, மருமகன் வந்தோடனே வேட்டியெல்லாம் சரியாக்கிட்டீங்களேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, உஸ்மான் வெட்கப்படுறவர், அவருடைய வெட்கத்தை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுவாங்க. அப்ப நான் வெட்கப்படக்கூடாதா? அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து என்ற தொடையை கண்டுட்டார், இந்த பகுதிக்கு வர மாட்டார் வெக்கத்துல, மாமன்னார தொட தெரிஞ்சுட்டு. அப்ப அவருக்கு உரிய தானியே இவர் நடந்துக்கிறார். அப்ப இந்த அதிரில இருந்து நம்ம என்ன வளர்ந்து, நம்முடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துடும். இதுக்கு வந்து சோறு வச்சு தின்னுடா என்றா தின்றான், இன்னொருத்தான் அவனுக்கு வச்சு கொடுத்தாதுனால அதை பிஸ்கெல்லாம் இதை வச்சு தின்னுடா எனக்கு வேணாம்டுவான். அப்ப நமக்கு விளங்கணும், அவனுக்கு நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படின்னு விளங்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளைகளிடத்துல நாங்க நடந்துக்க என்ன செய்யணும், தெரியணும். இது முக்கியமான ஒரு விஷயம். சின்ன குழந்தை தானே என்று கவனம் இல்லாம இருந்துடக்கூடாது. அதனுடைய உரிமைகளை அவங்களுக்கு கரெக்டா கொடுக்க தெரியும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கும் போது அவருக்குரிய ஒரு வழிமுறை என்னன்னா, ஏதாவது மக்களுக்கு கொடுக்கறதா இருந்தா, சஹாபாக்களுக்கு கொடுக்கறதா வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, வலது பக்கம் கொடுப்பாங்க. அவர் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அடுத்த வலது பக்கம் வைக்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அவர் எடுத்துட்டு அங்கால கொடுப்பாங்க. இப்படி 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 கடைசியா ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் இருக்கிறவருக்கு வந்து செய்யறது. இதுதான் அந்த சப்ளிஷ் பண்ற முறை. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நீங்க டீ கொடுக்கறதா இருந்தா அந்த முக்கியமான ஒரு ஆள் இருப்பார், அந்த வீட்டு தலைவர் இருப்பார். இப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட டீயை கொண்டு கொடுக்கணும், நீங்க அந்த கெஸ்டா வந்தவர் இல்லாட்டி பாப்பா இருப்பார், பாப்பாவுல இருந்து வலது பக்கமா கொடுத்துட்டு வரும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. ஒரு பால் கோப்பை வந்துட்டு வலது பக்கமா ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்கிறாரு, சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடது பக்கமா பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடமா போச்சு, இந்த பால் கோப்பையை எடுத்து சின்ன குழந்தைக்கு கொடுத்தா பெரியவங்க என்னடா நம்ம எல்லாம் இருக்கும்போது சின்ன குழந்தைக்கு முதல் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிருவாங்க. சின்ன குழந்தைய கொடுக்காம பெரியவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த குழந்தை மனசு உடைஞ்சிருவா, நம்ம வந்து இருந்தா சட்டம் மாறிடுமோ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருந்தாலும் அதனுடைய உரிமையை மறுக்கவே இல்லை. பாலை குடிச்சிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாங்க, யா குலாம் அத்தஅதன் அன்னுஅதியஹுல் அஷ்யா, மகன் நீங்க அனுமதி தந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல வயசான ஆட்களுக்கு இதை நான் கொடுப்பேன், ஷேக்மார்களுக்கு கொடுப்பேன், பெரியவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றாங்க. பிள்ளைகிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க, தம்பி நீங்க அனுமதி தந்தீங்கன்னு சொன்னா அத்தியஹுல் அஷ்யா பெரியவங்களுக்கு கொடுப்பேன்றான். அந்த குழந்தை என்ன சொல்லி தெரியுமா, எனக்கு திறந்தாங்கன்றா. அப்புறம் ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. கவனமாக என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட நடந்து கொள்ளணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும், உனக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப என்கிறத நம்ம கண்டிப்பா செய்யணும். பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பாங்கு வரக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட தாழ்வு மனப்பாங்கு வர்றது எப்படி வருகிறதுன்னு சொன்னா, கம்பேர் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பாங்கு வரும். எப்பவுமே நாம சின்னவங்கள்ட்ட புருஷன்கிட்ட கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. நீங்களும் இருக்கீங்களே, உங்களோட தம்பி எப்படி இருக்கான், அவன் எப்படி கார் வாங்கியிருக்கான் என்றது முன்னூத்து காரணம் பாருங்க, அவன் நான் ஊடே கட்டிட்டான் என்று சொல்லக்கூடாது. புருஷனாருக்கு ரொம்ப மனசு தாக்கும். அதே மாதிரி தான் ஆண்களும் பெண்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவள் எப்படி சமைக்கிறாள் தெரியுமா, இன்னொருத்தியை பாராட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப கம்பேர் பண்ணக்கூடாது. குறிப்பா குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க. தம்பியை பாருடா, உனக்கு எவ்வளவு சின்னவன், அவன் எப்படி அவன் செய்யறான்னு சொல்லக்கூடாது. உன் தங்கச்ச பாருடி அப்படின்ற கூடாது. மாமி மகளை பார்த்தையா, நீயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளை கம்பேர் பண்ணினீங்கன்னா தாழ்வு மனப்பாங்கு வேற. ஒரு நாளும் இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணி அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூல் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, ஸ்கூல்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட் கொடுக்கும்போது பிள்ளைட மார்க்ஸ் அப்படியே போடுவாங்க. பக்கத்துல வகுப்பின் அதிகூடிய புள்ளி என்று ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இப்ப தமிழ்
நம்ம பிள்ளைக்கு 65, வகுப்பில் அதிகூடிய புள்ளி 99, 100 அப்படி போடுவாங்க. ஒரு பிள்ளை எடுத்திருக்கும் இல்லை, அதை போட்டுவாங்க. அது எதுக்குண்டா உமாக்கு காட்டணும், உங்களோட பிள்ளை எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாருங்கன்னு காட்டணும். அதே தப்பு. சைக்காலஜிக்கல் ரீதியாக, உளவியல் ரீதியாக ஸ்கூல் செய்யக்கூடிய தப்பு. அது சைல்டு அபியூஸ் தான், குழந்தை செய்யக்கூடிய ஒரு துரோகம் தான். அது அப்படி செய்யக்கூடாது. அவரவர ரிசல்ட்ஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இன்னொரு பிள்ளையோட ரிசல்ட்ஸை பக்கத்துலயும் போடுங்க. அது வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்றதை விட அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி என்றுதான் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் அம்மா மாறு போட்டு அடிச்சு தள்ளுறது. ஒழுங்கிட்டா. அப்ப நாங்களும் என்ன செய்யறோம்டா, அதை காட்டி காட்டியே கதைக்கு நீ 40 எடுத்திருக்க, உன் மண்டையில் என்னடா இருக்குது, நீ என்ன மண்ணை திண்டையாரா, இங்க போடலாம், பக்கத்துல இருக்க மார்க்ஸ் பாரு, இங்க போடலாம், 100 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு தான் வெளுவெளுன்னு வெளுப்பா உமா. இதுக்கு அந்த உமா எடுத்த மார்க்ஸ் வெறும் 15 தான் இருக்கு. ஒரு நாளும் பிள்ளைகளை இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ண, அவன் மார்க்ஸ் எடுத்திருக்கான், அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு குழந்தை இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம்னு நினைச்சுக்கோங்க. ஏன்டா சில குழந்தைகள் அதுவும் இல்லாம இருக்குது, எழுந்து நடக்காத குழந்தைகள் இருக்குது, அள்ளி தின்ன முடியாத குழந்தைகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மட பிள்ளை இவ்வளவு காட்சி ஸ்கூலுக்காவது போயிட்டு வரான்னு நினைச்சுக்கோங்க. அப்ப பிள்ளைகளை இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உனக்கு மேல இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருக்கிறவனை பாருங்க. மேல இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருக்கிறவனை பாருங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும், கம்பேர் பண்ணக்கூடாது. அவ என்ன மார்க்ஸ் எடுத்துக்கு வந்தாலும் வெரி குட், 40 எடுத்திருக்கிறடா, நீ ஒழுங்கா படிக்கவே இல்லை, விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டேன், நான் நினைச்சும் கூட பார்க்கல, 40 எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அடே உனக்குள்ள ஒரு திறமை இருக்குடா, நீ படிக்காமலே 40 எடுத்தீங்கன்னா படிச்சா 100 எடுப்பேன், அடுத்த முறை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க, அடுத்த முறை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணாதீங்க. எடுத்ததுக்கு திட்டத்தை விட்டுட்டு அடுத்த முறை நல்லா வரணும் என்று மோட்டிவேட் பண்ணுங்க. இதுதான் தாழ்வு மனப்பாங்கு இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. அதுலேயும் குறிப்பாக தாழ்வு மனப்பாங்கு உண்டாக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை பிரயோகம் தான், உங்களோட பிள்ளைய நீங்க நீதான் பெஸ்ட் வரணும் என்று சொல்றது. வகுப்புல நீதான் பெஸ்ட் வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு வேறு, நீயும் பெஸ்ட் வரணும் என்றால் தன்னம்பிக்கை வரும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். நீதான் பெஸ்ட் வரணும் என்றால் இன்னொருத்தனை பெஸ்ட் வர்றதுக்கு விடக்கூடாதுன்னு அர்த்தம். நீயும் பெஸ்ட் வரணும் என்றா எல்லாருக்குள்ளேயும் நீயும் ஒருத்தனா இருந்துட்டு போண்டா. இதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது. வழங்கிட்டா நான் தான் பெஸ்ட் வரணும்னு நினைச்சாண்டா தாழ்வு மனப்பாங்க வரும், நானும் பெஸ்ட் வரணும்னு நினைச்சாண்டா தன்னம்பிக்கை வரும். பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. நீயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணுமாங்க அப்படியேமா. வகுப்புல ஒரு ஆள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், மாஷா அல்லாஹ் வெரி குட், அந்த ஃப்ரெண்டு விஷ் பண்ணுடா, நீ அவனுக்கு வாழ்த்து சொல்லணும், பாரக்கல்லாஹ் சொல்லணும். பாத்தியா உன் ஃப்ரெண்டு நல்லா வந்திக்காண்ட ஆண்டு பொறாமை இல்லாம பேச பழகும். நம்மட பிள்ளைக்கும் நீயும் நல்லா வரணும்டா, நீ ஒன்னும் சலைக்க வேண்டியல்லடா, அப்படியே இன்னொருத்தனை மிதிச்சுக்கிட்டு போகாது, இன்னொருத்தனை மதிச்சுக்கிட்டு போ அப்படிங்கறதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அப்ப தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தாழ்வு மனப்பாங்க கொடுக்கக்கூடாது. அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பாங்க கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் சில நேரம் கருப்பா இருக்கும், சில நேரம் பிள்ளைகள்கிட்ட சில குறைகள், அந்த குறைகளை சொல்லக்கூடாது. வழங்கிட்டா சிலர் விளையாட்டா பிள்ளைய இவன் மட்டும் கருப்பு பாத்தீங்களா, இவனை நாங்க ஒரு பிச்சைக்காரிகிட்ட எடுத்து வளர்த்த அப்படின்னு பிள்ளைகளை சும்மா கிண்டல் பண்றோம். நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போவீங்க, அந்த பிள்ளை மன ரீதியா பாதிக்கப்படுவார். வழங்கிட்டா அந்த குறைகளை எல்லாம் பிள்ளைகிட்ட காட்டிக்காதீங்க, எல்லாரும் போல வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருங்க. விளங்கிட்டா அவர் நாளும் அதை சொல்லக்கூடாது. வீட்டுல வாழ்றவங்க அப்படி சொல்றதுக்கு அனுமதிக்கவும் கூடாது. எல்லாரோடையும் சகஜமா பிள்ளைகளை பழக்கம். வீட்டுக்கு வர விசிட்டர்ஸோட பேசி கேட்கறதுக்கு, சலாம் சொல்லி வரவேற்கிறதுக்கு, 4 பேருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு, கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கம். விளங்கிட்டா ஐ கண்ட்ராக்ட் கண்டிப்பா இருக்கும். பிள்ளைகளை ஒதுங்கி ஓரமாகிற அளவுக்கு நம்ம வளர்க்கக்கூடாது. அவன் ஒதுங்கி ஓரமாகறான்னா இங்க வா, எதுக்கு போற, அங்குள் தானே வந்திக்காரு, சலாம் சொல்லு, போசலாம் சொல்லு ரெண்டு பழக்கம். அப்ப சோசியல் தொடர்பு இருக்கும். அந்த தாழ்வு மனப்பாங்கு வந்துட்டுண்டா சோசியல் டிஸ்டன்ஸ், அந்த இடம் விரிஞ்சிக்கு போகும். எல்லாரோடையும் பழகிறது இல்லை, எல்லாரோடையும் பேசுறது இல்லை, அந்த பிள்ளை ஒதுங்க பார்க்கறது, இப்படி வந்துரு. எனவே பிள்ளைகளுக்கிட்ட நல்ல ஒரு சோசியல் தொடர்பை உண்டாக்கணும். வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ் கிட்ட பேச பழக்கிறது, சலாம் சொல்லு, அசரத்துக்கு சலாம் சொல்லு, அங்கிலுக்கு சலாம் சொல்லு, மாமா கிட்ட என்னன்னு கேளுங்கிறது,
பேசிக்கிட்டு தெரியங்கிறது, அவரை கூட்டிக்கிட்டு வெளியில போறது, உலகத்தை காட்டுறது, இப்படித்தான் நடக்கணுங்கிறது. பிள்ளைகள் கேள்வி கேட்கும். நல்ல ஐக்கியம் கூடின பிள்ளை, திறமை உள்ள பிள்ளை என்ன செய்யணும்டா, அது பெரிய கொஸ்டின் பாக்ஸா தான் இருக்கும். அது என்னம்மா, இது ஏன் சுத்தது, அது ஏன் டேர்ன் ஆகுது, இது ஏன் கருப்பா இருக்குது, அது ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இது ஏன் நமக்கு தலைவலிக்கு போகும். ஒன்றுக்குள்ள இன்னொன்று கேட்போம், அது ஏன், இது ஏன், அது ஏன் நம்ம பார்த்து அல்லாஹ் நாயனே இவன் நொய்யி 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 என்று அப்படி ஒருத்தன் கேட்கிறான்டா, அந்த பிள்ளை சரியான இன்டெலிஜென்டான ஆள். நீங்க டக்கு டக்குன்னு கேட்கறதுக்கெல்லாம் உண்மையான பதில சொல்லிக்கிட்டே இருக்க, பதில் தெரியாதாப்பா, பாப்பா வரட்டும் கேட்போம், இல்லாட்டி யாரையாவது கேட்டு பார்ப்போம், எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்லணும். மழுப்ப கூடாது, சொதப்ப கூடாது. கேள்வி கேட்கிறத சளைக்காம பதில் சொல்லிட்டு, அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பிள்ளைகளை நாங்க சோசியலோட பழக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோட வாழ வைத்து ஈமானோட மரணிக்க செய்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.